வணக்கம். இது ஆதித்தமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதித்தமிழச்சி. 16/1/2024 தை மாதத்தின் 2ஆம் நாள், தை முதல் செவ்வாய், மாட்டுப்பொங்கல். காலை 7:39 வரைக்கும் தை செவ்வாயில் பஞ்சமி திதி. நாளைய தினம் தை முதல் செவ்வாயில் சஷ்டி வருவது மிகவும் யோக நாளாக கருதப்படுது. இந்த நாளில் வாராகி தேவி வழிபாடு செய்கிறவங்க பஞ்சமி திதி இருக்கக்கூடிய நேரமான காலை 6:48 7:36 ஆகி முகூர்த்த நேரத்தில் மிக எளிமையான இந்த ஒரு வழிபாட்டை செய்யுங்க. அதாவது தை பொங்கலன்று பஞ்சமி திதி வழிபாடு செய்திருந்தாலும் சரி, இல்லைங்க எனக்கு வேலை நிமித்தமாக அன்றைக்கி நான் வழிபாடு செய்ய முடியல அப்படிங்கிறவங்க அந்த வழிபாட்டையும் சேர்த்து செய்து இந்த ஒரு எளிமையான வழிபாட்டையும் செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் நினைத்த காரியம் நினைத்தபடி நடக்கும். நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன். அது மட்டுமல்லாமல் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் தேவைப்பட்டாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. காலை 6:48 7:36 பூஜை அறையில் தேங்காய் தீபம் ஏற்றுவதாக இருந்தாலும் சரி, இல்லை 5 அகல் விளக்குகள் வைத்து நீங்கள் தீபம் ஏற்றுவதாக இருந்தாலும் சரி, பிரசாதமாக பார்த்தீங்கன்னா மாதுளம்பழம், வேர்க்கடலை, அவல் பாயாசம், உலர்ந்த பழங்கள், அது மட்டும் அல்லாமல் சர்க்கரை பொங்கல், இதில் உங்களுக்கு எது சாத்தியமோ வைங்க. இது எல்லாமே எனக்கு சாத்தியங்க அப்படின்னாலும் தாராளமாக இலை போட்டு படையலிட்டு வாராகி தேவி முன்னாடி வச்சு வாராகி தேவியின் மூல காயத்ரி சொல்லுங்க. இவ்வாறு சொல்லும் போது உங்களுக்கு என்ன நடக்கணுமோ அதற்கு நீங்க இந்த பொருளை நீங்க கையில வச்சுக்கணும். 5 சிகப்பு நிற ஒற்றை செம்பருத்தி பூ இருக்கும் இல்லையா, அந்த பூவோட இலைகளை சேகரித்துக்கோங்க. இலைகளை நல்லா சுத்தமாக கழுவிட்டு இலைகளை பன்னீருக்குள்ள முக்கி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நடுவுல சந்தன குங்குமம் வச்சு ஒவ்வொரு இலைக்கு மேல ஒவ்வொரு இலையை கையில வச்சு உங்க வலது உள்ளங்கையில 5 இலைகளையும் வச்சுக்கோங்க. இந்த இலைகள் வாராகி தேவிக்கு மிகவும் பிடித்ததாக கருதப்படுது. இந்த இலைகளை கையில வச்சுட்டு வாராகி தேவியின் மூல காயத்ரியான ஓம் ஷியாமலாயேஷ வித்மகே சூலஹஸ்தாய தீமகி தன்னோ வாராகி பிரச்சோதயாத்துங்கிற மந்திரத்தை 27 முறை சொல்லிட்டு உங்களுக்கு என்ன விஷயம் நடக்கணுமோ அதை மனதார வாராகி தேவிட்ட வேண்டிட்டு ஒரு தட்டை வாராகி தேவி முன்னாடி வச்சு நீங்க கையில் வச்சிருக்கிற 5 இலைகளையும் அப்படியே வாராகி தேவி பாதத்தில் வச்சுட்டு அதை தொட்டு கும்பிட்டுக்கோங்க. தொட்டு கும்பிட்டுட்டு நேராக போய் உங்க வீட்டு நிலைவாசலுக்கு கற்பூர ஆரத்தி முதல்ல எடுத்துருங்க. எடுத்துட்டு அதன் பிறகு வாராகி தேவிக்கு ஆரத்தி எடுத்து வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பா நீங்க நினைத்த காரியம் நினைத்தபடி நடக்கும். அந்த இலைகள் வாராகி தேவி முன்னாடியே இருக்கட்டும். மறுநாள் காலை அது காய்ந்த பிறகு நீங்க பொடி பண்ணி நீங்க உங்க வீட்டுல சாம்பிரானோட கலந்துக்கலாம். இல்லை அப்படின்னா கால்படாத இடத்துல அப்புறப்படுத்தலாம். எல்லா பதிவுலையுமே பூஜை அறையில நீங்க வைக்கக்கூடிய சில முக்கியமான பொருட்களை உலர வைத்து பொடி பண்ணி சாம்பிரானியோட போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சாம்பிராணி போடும்போது அதை யூஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்க வீட்டில் நேர்மறை ஆற்றலானது அதிகமாகும். இவ்வாறு ஆகி முகூர்த்த நேரத்துல நீங்க செய்யக்கூடிய இந்த வழிபாடு உங்கள் தேவைகளை நிச்சயமாக பூர்த்தி செய்யும். எதை செய்தாலும் நம்பிக்கையோடு முழு முயற்சியோடு செய்யுங்க. அனைவருக்கும் எனது இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. நம்ம சேனலுக்கு மேலான ஆதரவை கொடுத்துட்டு இருக்கீங்க. தொடர்ந்து உங்க ஆதரவை கொடுங்க. நான் போடக்கூடிய தொகுப்புகள் ஏதாவது நிறை குறைகள் உங்களுக்கு இருந்தாலும் வாட்ஸ்அப்ல தெரிவிங்க. நிறைகளாக இருந்தால் சந்தோஷம் கொள்கிறேன், குறைகளாக இருந்தால் நான் நிச்சயமாக திருத்திக் கொள்கிறேன். வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும். நல்லதே நடக்கும்.